இன்னைக்கு நம்ம என்ன பற்றி ஒரு தலைப்பில் தியானிக்கிறோம். சிறந்த பரிசு. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சிறந்த பரிசாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். சிறந்த பரிசை கொடுத்தார். எதுக்கு சிறந்த பரிசை கொடுத்தார்னா, இந்த சிறந்த பரிசை பெற்று நாமே வைத்துக் கொள்வதல்ல, இந்த பரிசை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். ஓகேயா? இப்போ நீங்கள் பாருங்கள், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். முதலாவது இந்த ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்டது அன்பின் அடிப்படையில். சொல்லுங்கள், அன்பு. தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால தான் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாரு? நம்ம பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், விடுதலை இல்லாதவர்களாக இருந்தோம், சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தோம். இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். இப்போ தம்முடைய குமாரனை இயேசுவை நமக்காய் கொடுப்பதற்கு நமக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுத்தாருன்னா, நமக்கு ஒரு தகுதியுமே நமக்கு இல்லை. நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் நம்ம மேலே அன்பு வைத்து தம்முடைய குமாரனை கொடுத்தார். இப்போ தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்ம மேலே ஒரு ட்ரை பண்ணி நம்மளை நேசிப்பதற்கு, நம்மளை அன்பு கூறுவதற்கு அவர் முயற்சி பண்ணி நம்மளை அன்பு கூறல. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்மளை நேசிப்பதற்கு, நம்மளை அன்பு கூறுவதற்கு தேவன் முயற்சி பண்ணி நம்மை அன்பு கூறல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நாம் எப்படி ஒருவருக்கு அன்பு கூறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி தேவன் ஒருத்தரை முயற்சி பண்ணி அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது தேவன் அவருடைய கேரக்டரே என்னென்னா அன்பு. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். சரி, இவர் அன்பாக இருக்கிறார்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்பு எப்போவுமே ஏதோ ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு எப்போவுமே ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அன்பை விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்க, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு? தன்னுடைய உயிரையே நமக்கு கொடுக்கத்தக்கதாக நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அதாவது யோவான் 3 சொல்லுது, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து நம்மளிடத்தில் இவ்வளவாய் தேவன் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த தகுதியும் நமக்கு இல்லாத பொழுது தேவன் இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கார். பக்கம் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமாம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாவே முதல்ல நம்ம பாருங்கள், கிறிஸ்மஸ் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய முதல் நினைவு என்னென்னா கிஃப்ட். அப்படி தானே? அன்பின் பரிசு தான் நமக்கு முதலாவது நமக்கு என்ன செய்யுது? ஞாபகம் வருகிறது. அப்போ அன்பின் அடிப்படையில் தான் கர்த்தர் ஏசப்பாவை நமக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க. இந்த அன்பு நம்ம உலகத்தில் எவ்வளவோ அன்பு நம்ம தேடுறோம் இல்லையா? நம்ம சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், இவங்களுடைய அன்பு நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறிடும். இந்த அன்பு முற்றிலும் கவனிய, இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு அன்பு. கர்த்தருடைய அன்பு உலகத்தில் எதை கொடுத்தும் இந்த அன்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. அப்படிதான் இந்த அன்பு. இதுதான் அகாப்பே அன்புன்னு சொல்கிறாங்க. பிரதிபலன் பார்க்காத அன்பு. ஆமாம். எதையும் எதிர்பார்க்காத அன்பு. இந்த அன்பு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, ரட்சிக்கப்பட்டும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அநேக நேரத்தில் இந்த உலகத்தினுடைய அன்பை நம்ம தேடிகிட்டே இருக்கோம். அதுக்காக நிறைய காரியங்களை செலவு பண்ணுறோம். நிறைய நேரங்களை பலத்தையெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய அன்பு உங்களை திருப்தி ஆக்க முடியாது, உங்களை பூர்ணப்படுத்த முடியாது. ஆனால் இந்த தேவனுடைய அன்பு எப்படின்னா, அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே வரும் பொழுது, இந்த இயேசு உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுடைய எல்லா நிலைகளிலும் இந்த அன்பு இயேசு போதுமானவராக இருக்கிறார். இந்த கிஃப்ட் அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், ஜீசஸ் அப்படிங்கிற கிஃப்ட். இந்த அன்பு நீங்கள் விளங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த அன்பு உங்களை வாழ வைக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு உங்களை உருவாக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு உங்களை பாதுகாக்கக்கூடிய அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் ஒன்று செய்தால் அது ஒன்று செய்யும். இதுதான் அன்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு எப்படி மாறிடும் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு பிரியமாக இருக்கிறீங்களோ, அது வரைக்கும் அந்த அன்பு நீடிக்கும்.
அது கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, அப்பா பிள்ளைகளானாலும் சரி, எந்த உறவுகள் ஆனாலும் சரி, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி பாதைகளை கடந்து போயிருப்பீங்க. அப்படியெல்லாம் அன்பெல்லாம் மாறி போய் ஒன்றுமில்லாமல் போய் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னு சொன்னால் நேசித்தாங்க, அதுக்கு நம்ம பாத்திரம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது வந்து உங்களை வந்து நம்மளை வாழ்க்கையை வந்து நம்ம பூரணப்படுத்தாது. அப்போ கர்த்தர் நம்மளை உருவாக்கினார் பாருங்க, நம்மளை சிருஷ்டித்தவர், நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது அவசியம் பாருங்க. கிஃப்ட், இந்த கிஃப்டை பற்றி இந்த கிஃப்டில் இந்த இயேசு என்கிற பரிசை ஒரு 4 விதமாக நான் உங்களுக்கு பிரித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நல்லா கவனிய. முதலாவது இது அன்பு. இது முதலாவது இந்த அன்பு. இந்த அன்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலன் அற்றது பாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அப்போ உலகத்தினுடைய அன்பு, நாம் அதற்கு வந்து தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அது நம்மை நேசிக்குது, தகுதி இல்லைன்னா அது நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனால் மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது இந்த அடிப்படையில், இந்த அன்பில் வந்து அவனை சிருஷ்டிக்கல. கவனிய, மனிதன் வாழ்வதற்கு தம்முடைய அன்பை அவர் கொடுத்தார். அவங்க வாழ்வதற்கு தம்முடைய அன்பையை அவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்போ இந்த தேவனுடைய அன்பு என்ன செய்யுதுன்னா நம்முடைய வாழ்க்கையை அது பூரணப்படுத்துகிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அன்பு இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு விசாரிப்பு இல்லை, அப்படி நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த இயேசுவின் அன்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய அன்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்போ இந்த முழு மனதோடு இந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஜனங்கள் பாருங்கள், இவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி கொடுத்தாலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அன்பை தான் நம்ம தேடி 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 நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யறதில்ல, தேடுறதில்ல. ஆனால் நம்ம தேடலைனாலும், நம்ம தகுதி இல்லைனாலும், அவருக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த அன்பு ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. நம்ம இந்த அன்பு ஒரு நாளும் மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஒரு வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிங்க. கர்த்தர் நல்லவர். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் வந்து நம்மளை முயற்சி பண்ணி நம்ம நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு. ஆமென். இந்த அன்பு வந்து உங்களுக்குள்ள நல்ல கவனிய, அதிகமாக அதிகமாக நம்ம வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நம்ம ஆசீர்வாதமாக நம்ம இருக்கிறோம். யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். யார் நம்மளை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் நம்மளைய தள்ளிவிட மாட்டார். சரி, இந்த அன்பு நல்ல கவனிங்க. இந்த அன்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டோன்னே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அன்புகிட்ட வராங்க, இந்த அன்பினால் ஒரு நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போது தேவன்கிட்டருந்து எந்த ஒரு நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வதும் இந்த அவருடைய அன்பின் அடிப்படையில் தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நானும் நீங்களும் வந்து கர்த்தர்ட்ட வரோம் அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம அவர்கிட்ட போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த தேவையை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவரை விட்டு நம்ம போயிடுறாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு, நல்லா நீங்கள் கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுக்கு வந்து மாறாததாகவே இருக்கு. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அவர் அன்பாக இருக்கிறாரு. இந்த அன்புக்காக நம்ம வரோம், ஒரு தேவைக்காக வரோம், இந்த அன்பின் அடைப்பில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். திரும்ப இந்த உலகத்துக்கு போகிறது அது தேவனுடைய பிரியமல்ல. தேவன் வந்து என்ன விரும்புகிறாருன்னா, நம் இந்த அன்பை முழுவதுமாக நமக்கு கொடுத்து இந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்து இந்த அன்பிலே பூரணப்பட்டு அதன் மூலமாக நித்தியத்தை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்புகிட்ட ஆண்டவர் இந்த அன்பை கொடுத்தது, ஜீசஸ் இந்த பெரிய கிஃப்டை கொடுத்தது
அடுத்த பரிமாறம் என்னன்னு சொன்னால் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பிட்ட வரும்பொழுது கர்த்தர் அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ரட்சிப்பை என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுக்குறார். ரட்சிப்பதன் மூலமாக அவருடைய பிள்ளையாய் மாற்றி. நல்ல கவனிய, இப்போ நான் வந்து எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், அன்பு கூறுறோம். எல்லா குழந்தைகளையும் நீங்கள் அன்பு கூறுறீங்க. எல்லா குழந்தைகளையும் அன்பு கூர்ந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டுற அன்பும் மற்றவர்களுக்கு காட்டுற அன்பு ஒன்றா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீ காட்டுற அன்பு, எல்லாரையும் அன்பு காட்டுறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் மேலே வைத்திருக்க அன்பு என்னது? தனிப்பட்ட. அது போல தான் ஜீசஸ் பாருங்க, இந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மளை கர்த்தர் பிள்ளையாய் மாற்றி பிதாவாக தேவனோட ஒப்புரவாக்கி அவருடைய உடன் சுதந்திரராய் நம்மளை மாற்றி ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மளை மாற்றி இந்த அன்பை நாம் தொடர்ந்து பெற்று அவருடைய பிள்ளையாய் வாழ நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு இந்த அன்பு என்ன செய்யுதுன்னா தொடர்ந்து நமக்கு என்ன செஞ்சது? கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இந்த அன்பு ஒரு நாளும் நின்று போகாது. இந்த அன்பு ஒரு நாளும் தடைபடாது. இந்த அன்புக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை. இந்த அன்பு ஒரு நாளும் உங்களை வெறுக்காது. இந்த அன்பு ஒரு நாளும் உங்களை என்ன செய்யாது? தள்ளி விடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பரிசை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? இந்த அன்பின் மேலே நம்பிக்கை வைக்கணும். எது மேலே நம்பிக்கை வைக்கணும்? அன்பின் மேலே நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சோம்னா போச்சு. வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புறது விருதா அப்படின்னு சொல்லுது. மனுஷனை நம்ப வைக்கிறதும் விருதா. அதனால தான் நம்ம சபையில் என்னை நான் நம்ப வைக்கிறதே இல்லை. என் பிரசங்கம் முழுவதும் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நம்ம சர்ச்சில் ஒரு செய்தியும் நம்மை மனிதனை நம்பக்கூடியதாக இருக்கவே செய்யாது. நீங்கள் என்னை நேசிக்கணும், எனக்கு கொடுக்குற கனத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும், அவருடைய அன்பின் மேலே வைக்கணும். நிறைய பேர் மனுஷன் மேலே வைக்கும்படியாக போதிக்கிறாங்க பாருங்க. அதனால தான் நிறைய பேர் நல்லா இல்லை. நல்லா கவனிங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்காக இயேசு மரிக்கல, அவர் மேலே நம்பிக்கை வைப்பதற்காக அவர் மரித்தார். அதுக்கு தான் அவர் பிறந்தார். அதுக்கு தான் இன்னிய நமக்குள்ள என்ன செய்கிறாரு? அவர் வாழ்கிறாரு. அப்போது இந்த அன்பு, முதலாவது இந்த அன்பு, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் ஏதோ ஒன்றை எடுத்து அவர் கொடுக்கல. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சார்? நமக்காக கொடுத்தார். நீங்கள் இதை சிந்திச்சு பாருங்களேன். கடவுளே உங்களுக்காக மனிதனாய் மரிக்கிறார் என்று சொன்னால் நம்ம மேலே அவர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பார் பாருங்க. அந்த அன்பு அது நேச வைராக்கியம். ஆமென். அக்கினி காட்டிலும் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த அன்பு நம்மளை வாழ வைக்கக்கூடிய அன்பு. அப்போ இந்த அன்பை நமக்கு நிரந்தரமாக கர்த்தர் எப்படி கொடுத்தா? ரட்சிப்பின் மூலமாக அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இந்த அன்பை நமக்கு நிரந்தரமாக்கிட்டார். சொல்லுங்க, அன்பு உங்களுக்கு நிரந்தரமானது. இந்த அன்பை நீங்கள் நம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். எந்த சூழ்நிலையும் இந்த அன்பு உங்களை கைவிடாதுங்க. அதுதான் அந்த அந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த நம்பிக்கை உங்களை விடாது. பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது? இப்ப நமக்குள்ள இருக்க கவனிய, நிறைய பேர் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கார்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். இந்த கிஃப்ட் மூலமாக ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். இப்போ அதுதான் இயேசு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, சொல்லி முடியாத ஈவு. சொல்லுங்க, இந்த இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அது சொல்லி முடியாத, பவுல் சொல்றாரு, சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி முடியாது. அந்த கிஃப்ட்டு நல்லா கவனிங்க. எப்படி ஒருத்தர் சுகம் இல்லை, அது சுகமாக்குது. திக்கற்றவனாக இருக்கிறான், வாழ்வு கொடுக்குது. எப்படி வாழ்வு கொடுக்குது? அது விவரி சொல்லியே முடியாது. அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா அவனுக்கு கண்ணு திறந்தது? அவர் வந்தார், கண்ணை திறந்தார். மறுபடியும் அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க,
எப்படி கண்ணு தெரிஞ்சு, எப்படி கண்ணு தெரிஞ்சு, எப்படி கண்ணு சொல்ல முடியல, அவருக்கு விவரிக்க முடியல. நல்ல கவனிய, நம்மளை எப்படி ஆண்டவர் இந்த அன்பு எப்படி வாழ வச்சிருக்கு விவரிக்கவே முடியாது. இந்த கிஃப்டை வந்து நீ உங்களுக்கு யார் எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அதை விவரித்து சொல்ல முடியும். ஆனால் இந்த இயேசுவாகிய கிஃப்ட் இருக்கு பாருங்க, இந்த இயேசுவானவர் அவருடைய அன்பை நீங்கள் சொல்லியும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. அது ருசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். விலைக்கு சொல்றதை விட விலைக்கே சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியாது, விலைக்கு சொல்ல முடியாது. நம்மளால் ருசிக்க மாத்திரம்தான் முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நல்ல கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்னு சொன்னால், இந்த அன்பை நமக்குள் பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமாம், இந்த அன்பை நமக்குள்ள பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு குழந்தை பாருங்க, தகப்பன், நம்முடைய தகப்பன் வந்து எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளை பாதுகாப்பது என்பது முழு மனதோடு நம்பி அது சந்தோஷமா இருக்கு பாருங்க. அது மாதிரி தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், கவலை, போராட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாம் நிறைய இருந்தாலும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னு ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, தேவன் என் அன்பானவர், அந்த அன்பானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு நாளும் தேவன் என் மேல் வைத்த அன்பு என்னை வெட்கப்படுத்தவே செய்யாது. தேவன் எனக்குள் வைத்திருக்கிற அன்பு என்ன செய்யாது, வெட்கப்படுத்த மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போகவே நான் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யறாராம், ஆவியானவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறாராம். இந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருந்து இந்த அன்பை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த அன்பை பூரணப்படுத்த நல்ல கவனிய, நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, பெரிய ஒரு ஆசீர்வாதமான மாற்றங்கள், விசுவாசத்தில் மாற்றங்கள், விசுவாசத்தில் விருத்தி, எல்லாவற்றிலும் ஒரு விருத்தி, ஒரு மேன்மை உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா கிஃப்டை விட பெருசு, ஆமென், ஜீசஸ்ங்கிற கிஃப்ட். இந்த அன்பு ரொம்ப பெருசுங்க மக்கள், நல்லா கவனிங்க. அதனால தான் அப்போஸ்தலர்கள் வந்து யோவானும் பேதுரும் போகிறாங்க. அவர் வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பது தெரியும். அவர் வந்து பிறவியிலேருந்தே அவரால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாதவராக இருக்கிறாரு. ஆனால் இவங்க போய் சொல்கிறாங்க, பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை. நல்லா நீங்கள் கவனிங்க, கோல்டு ஒரு கிஃப்ட்டு தான், வெள்ளி ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ரெண்டுமே விலையேற பெற்றது தான். வெள்ளியும் ஆசீர்வாதம், கோல்டும் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு கோல்டும் ஒத்து வராது, வெள்ளியும் ஒத்து வராது, நான் பணம் கொடுத்தாலும் உனக்கு ஒத்து வராது, நான் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது உனக்கு மேட்ச் ஆகாது. உன் வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு கிஃப்ட் எங்கிட்ட இருக்கு, எங்களுக்குள் இருக்கிற அந்த கிஃப்டை உங்களுக்கு தரோம், அவர் ஜீசஸ். அந்த கிஃப்ட் தான் பாருங்க, அவருக்கு என்ன வேணுமோ அதை அவருக்கு கொடுத்த மூலமாக அவருடைய வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. நான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, சில விஷயங்களில் வந்து நீங்கள் எழும்பவே முடியல, சில என் வாழ்க்கையில் சில வந்து நான் முன்னேறி போக முடியல, இருக்கிற இடத்துலேருந்து என்னால் எழும்பவே முடியல, என் வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிஃப்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் பாருங்க, ஏதோ கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா நான் எந்திரிச்சிருவேன், இல்லை இந்த மனுஷனுடைய ஒத்தாசை கிடைச்சா நான் எந்திரிச்சிருவேன், என்னுடைய வியாபாரமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டா நான் எழுந்துருவேன், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னா எழுந்துருவேன். நான் நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எதுவுமே சில வேலைகளில் என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. என்னுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஏசப்போடைய அன்பு ஒன்று தான். அந்த அன்பு தான் உங்களை பூரணப்படுத்தும், அந்த அன்பு தான் உங்களைய பூரணப்படுத்தும். சில பேருக்கு பாருங்க, சில பேர் சில வீடுகளுக்குள்ள இன்னைக்கு வந்து நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாமே வயசானவங்க எல்லாமே ஏதோ ஒன்றுக்காக ஒரு அன்புக்காக தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது அவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சு பாருங்க, அது எவ்வளோ மோசமான அவங்க வாழ்க்கையை கூட விட்டுருது அப்படிங்கிறது பிறகுதான் தெரியுது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய அன்பு வந்து
கரப்டட் லவ். அதனால் நான் சொல்கிற புரியுது உங்களுக்கு? அது வந்து கரைபட்ட ஒரு அன்பு. ஆனால் கரைபடாத ஒரு அன்பு இருக்கிறது, பரிசுத்தமான ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எப்பொழுதுமே என்னன்னா, எப்படி உன்னை வாழ வைக்கலாம், எப்படி உன்னை வாழ வைக்கலாம், எப்படி உன்னை வாழ வைக்கலாம், எப்படி உன்னை உயர்த்தலாம். ஏன்னா ஒருவருமே கெட்டு போகவே கூடாது என்பதிலே தீர்மானமா இருக்கிறது இயேசுவின் அன்பு. நீங்க கெட்டு போகவே கூடாது. நீங்க கெட்டு போக மாட்டீங்க, கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். நீங்க கெட்டு போவது தேவனுக்கு பிரியமே கிடையாது. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த அன்பு உங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இந்த அன்பு எனக்குள்ள, இந்த அன்பு இந்த நிலையில் நான் சொல்றேங்க, இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் உங்க நிலைமை எதுவானாலும் சரி, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கனால, ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிற அப்படினால, ஜீசஸை வந்து அப்பா எனக்கு வந்து பரிசாய் கொடுத்திருக்கிற அப்படினால, இந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தவே செய்யாது. ஸோ அப்போ இந்த அன்புல நம்ம வளரணும். இந்த அன்புல நம்ம என்ன செய்யணும்? நம்ம வளரணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். முதல்ல நான் சொன்னேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு மாறாத அன்பு, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு பேரன்பு. எந்த பிரதிபலனையும் அது நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதில்லை. ஏன்னு சொன்னா, நம்மளை உண்டாக்கிறவர் அவர். அல்லேலூயா. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து எந்த பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் என்ன செய்வது இல்லை. புரியுதா உங்களுக்கு? எந்த பலனையும் எதிர்பார்த்து என்ன செய்யறதில்லை, எதுவும் செய்யறதில்லை. அதனால தான் அந்த பிள்ளைகள் மூலமாக என்ன பாதிப்பு வந்தாங்க கூட அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கொடுப்பதில்லை. பிள்ளைகளுக்காக எல்லா வேணாலும் செய்கிறாங்க. இன்னைக்கு நினைக்கிறீங்களா, பிள்ளைகள் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சமாதானத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளால் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் கிடையாதுங்க. நீங்கள் உலகத்தில் போய் பாருங்கள். ஆனாலும் எனக்கு தெரிந்தவருக்கு நான் சொல்கிறேன், எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்போ மனுஷனாகிய நாமே இப்படி இருக்கோன்னா, ஏசப்பா எப்படி விட்டு கொடுப்பார்? அவர் ஒரு நாளும் பிசாசுட்டையோ இந்த உலகத்திலேயோ நம்ம விட்டு கொடுக்கிறவர் அல்ல. பாருங்க, எப்படி இதை நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, அவர் உயிரே கொடுத்துருக்காரு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் வந்தார்? தன்னுடைய ஜீவனையே என்ன செய்தாரு? அப்போ தன் உயிரையே கொடுத்தவர். பவுல் சொல்றாரு, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்காது இருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்க. எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப இந்த அன்பை நமக்கு கொடுத்தாரு. இந்த அன்பை நமக்கு கொடுத்து ரட்சிப்பின் மூலமாக இந்த அன்பை நமக்குள் அவர் நிரந்தரமாக்கினார். அன்பை, ஆமா, பக்கம் சொல்லுங்க, இந்த அன்புக்கு நீ சுதந்திரவாளி. சத்தமா சொல்லுங்க, இந்த அன்புக்கு நீ சுதந்திரவாளி. இந்த அன்புக்கு நீங்க சொந்தக்காரர்கள். ஆமாம் சொல்லுங்க, இந்த அன்புக்கு நீங்க சொந்தக்காரர்கள், இந்த அன்புக்கு உரியவர்கள், அன்பினுடைய சுதந்திரவாளியாக நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அன்பு உடையவர்கள் எல்லாம் உடையவர்கள். பக்கம் சொல்லுங்க, அன்பு உடையவர்கள் எல்லாம் உடையவர்கள். பாருங்க, அன்பு இல்லாதவர்கள் அனாதைகளா இருக்காங்க. ஆனா நாம் அனாதைகள் அல்ல. பாருங்க, நமக்கு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் தாயாக இருக்கிறார். அவர் சகோதரனா இருக்கிறாரு. அவர் நல்ல நண்பனாக நமக்கு இருக்கிறாரு. அதான் சொல்ல, நீங்கள் திக்கற்றவர்களாய் நான் உங்களை விடேன்னு சொல்றாரு. பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். திக்கற்றவன் தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறான். ஆமா, இந்த இரக்கத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், இந்த தயவை பெற்றிருக்கிறோம், இந்த அன்பை பெற்றிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி நான் சொல்றேன். இந்த அன்புக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். இந்த அன்பை பெறுவதற்கு நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் பிள்ளைகள். இந்த அன்பை நீங்கள் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்புக்காக நீங்கள் பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்புக்காக மன்றாட வேண்டிய, புரள வேண்டிய, துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த அன்புக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். இந்த அன்பு உங்களுக்குரியதா இருக்கிறது. ஆமென். இதை நீங்க விலகிக்கணும். அதனாலதான் பவுல் சொல்ல, தைரியமாய் இந்த அன்பு கிருபாசன தண்டையில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வாங்க. இந்த அன்பு சகலவற்றையும் உங்களுக்காக செய்யும். இந்த அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் பொறுக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அதனாலதான் எதுவும் இந்த தேவனுடைய அன்பை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்காது. எந்த சூழ்நிலையிலும். அப்படின்னா நாம தேவன் விட்டு போக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தேவன் நம்மளை விட்டு போக மாட்டார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மனுஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு போயிடறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார், போவதில்லை. சந்தோஷமா இருக்கிறீங்களா மக்களே? பாருங்க, அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல நான் சொன்ன இந்த அன்பு,
இந்த அன்பு நமக்கு வந்து நிரந்தரமாக கர்த்தர் பண்ணினார். ஆமென். ரட்சிப்பின் மூலமாக நமக்கு இந்த அன்பை நிரந்தரமாக பண்ணார். அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன இந்த கிஃப்டினுடைய அடுத்த பரிமாற்றம் என்னென்னா, நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யுது, உண்டாக்குது. ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டு அந்த அந்த அன்பு நம்மளை என்ன செய்யாதான், வெட்கப்படுத்தாது. அந்த அந்த அன்பின் மேலே நமக்கு என்ன செய்யணும், அந்த கிஃப்ட் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கிறது. எனக்கு ஒரு கிஃப்ட், எனக்கு ஜீசஸ் இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, அவர் இடத்துல அன்பாகவே இருக்கிறாரு. அந்த அன்பு என்னை ஒரு நாள் என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. அடுத்து பாருங்க, ஒரு சமாதானத்தை கர்த்தர். வாசிக்கலாம், யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27 வாசிங்க. உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன். அவருடைய சீசர்கள் எல்லா நேரத்திலையும் பாருங்க, அவரோட அவங்க இருந்தாலும் அவங்க கலக்கம் உள்ளவர்களாகவே இருந்தாங்க. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நமக்கு இது வந்து இந்த கிஃப்டை வந்து ஏன் நான் இப்படி பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. நமக்கு என்ன இருந்தாலும் நமக்கு அன்பு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்பில்லாத இடம் ஒன்று இருக்கும் என்றால் அதுக்கு பெயர் நரகம். நரகத்தில் என்ன இருக்காது, அன்பில்லை. உங்கள் வீட்டில் அன்பு இல்லைன்னா அது என்னவா மாறிடும், உங்களுக்குள்ளேயே. இந்த பாருங்க, ஏன் தேவன் மக்களே நல்லா கவனிய, நிறைய வசனங்கள் நமக்கு சொல்ல நேரம் இல்லை. ஏன்னா முன்னே நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், தேவன்லாதவர்களாக இருந்தோம், பிரச்சனை இருந்தோம் இல்லையா. அப்போ நமக்குள்ளே இந்த அன்பு இல்லை, நமக்குள்ளே இந்த அன்பு என்ன செய்யலை, ஊற்றப்படல. அப்போ அன்பு ஊற்றப்படாத பொழுது வெறுமையும் ஒழுங்கின்மையும் அது வந்து நமக்குள்ளேயே ஒரு மரண பயத்தை, கவலையை கொடுத்து ஒரு நரகம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஏன் ஏசப்பா வந்து பிதாவாகிய தேவன் ரட்சிக்கப்பட்டோன்னே கிறிஸ்துவினாலே நமக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஏன் ஊட்டப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியான் வந்த உடனே, அந்த அன்பு வந்த உடனே நம்ம வாழ்க்கை பரலோக ராஜ்யமா மாறிடுச்சு. தேவனுடைய ராஜ்யம் கூட்டத்தில் வந்திருக்கிறது. எப்படி, இந்த அன்பின் மூலமா வந்திருக்கு, ஆவியான மூலம் வந்திருக்காரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்குள்ள ஆவியானுடைய நிறைவு இல்லை அப்படின்னாவே, மக்களே நல்லா கவனிங்க, நம்மளுடைய ஃபீலிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வனாந்தரமாகவும் ஒரு நரகம் போலவே தான் இருக்கும். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு, ஊற்றப்பட்டிருக்கிறார். ஏன் ஊற்றப்பட்டிருக்காருன்னா, உங்களுடைய வாழ்க்கையை இப்போ ஏதேனை போல கர்த்தர் மாற்றிட்டாரு. ஆவியானவர் வந்த இடம் ஒரு ஏதேனா என்ன செஞ்சிருச்சு, பரலோகமாக என்ன செஞ்சிருச்சு, இப்போ மாறிட்டு. அப்போ அன்பு இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுங்க. அன்பு இல்லைன்னு நம்மளால, அதாவது ஒரு அந்த நாட்டின் பேரை சொல்ல விரும்பல, அந்த நாட்டினுடைய அதிபதி பயங்கரமான ஒரு, அது என்ன அதிபதி சொல்லுவாங்க, ரொம்ப கடூரமாக இருக்கிறதுக்கு, சர்வாதிகாரி, பயங்கரமான சர்வாதிகாரி. இறக்கங்கிறதே அவன்கிட்ட கிடையாது பாருங்க. இப்போ இருக்கிறதுல சொல்கிறேன், நான் நாட்டு பேரை சொல்ல வரல. பயங்கரமான சர்வாதிகாரிங்க, கொடூரமான. ஆனால் அவன் மகள்கிட்ட எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப அன்பாக இருக்கார். அவர் மகள்கிட்ட எப்படி இருக்கிறாரு, ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அந்த மகளுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கிறாரு. அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை வேறு, அவருடைய மகளுடைய வாழ்க்கை வேறு. அப்போ அந்த கொடூரமான ஒரு இருதயத்துக்குள்ளும் பாருங்க ஒரு அன்பு இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு, நான் புரியுதா உங்களுக்கு? அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா நானும் நீங்களும் வாழவே முடியாது. அதனால தான் ஜீசஸை நமக்கு அன்பின் பரிசாக கொடுத்தார். இந்த அன்பு நம்மளை வாழ வைக்கும், நம்மளை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க. அதோடு மாத்திரமில்லை, நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்து கொடுக்குது. அப்போ இதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். எப்படி? ரட்சிப்பின் மூலமாக தேவன் இதை நிரந்தரமாய் மாற்றி இதன் மேலே நீங்கள் நம்பி, இந்த அன்பின் மேலே, எந்த மனுஷ அன்பு இல்லை, கர்த்தருடைய அன்பின் மேலே, கடவுள் கொடுத்த அன்பின் மேலே, ஜீசஸ் மேலே, ஹோலி ஸ்பிரிட் மேலே, அந்த அன்பின் மேலே நம்மளை என்ன செய்கிறார், நம்பிக்கை வைக்க சொல்கிறார். அடுத்தது பாருங்க, சமாதானம். இது இந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், சமாதானம் இது இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் மேலே வரவே முடியாது. சமாதானம் இல்லாதவனுடைய நிலைமை, அன்பு இல்லாதவனுடைய நிலைமை அது நரகம் போலது. அதனால் இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, இந்த
இந்த உலகம் ஒரு சமாதானம் உனக்கு கொடுக்கும். நீ எதை கொடுத்தா அது ஒரு சமாதானம் கொடுக்கும். மனுஷன் அப்படி தான். நீங்கள் பாருங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மனுஷனும் நல்லா கவனிங்க, நீங்கள் ஓகேனா அது ஓகே. இயேசுவை போல அன்பு இருக்குன்னா இருக்கு, எங்க இருக்கு. ஆமாம், அதுவும் இருக்கு. ஆனால் ரொம்ப ரேர். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நல்லா கவனிங்க. அதனால இயேசு சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் நல்லா கவனி. இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, என்ன போனாலும் பரவாயில்ல, எனக்கு சமாதானம் தான் போவதும்பாங்க. ஆனால் அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தரேங்கிறார் பாருங்க. அவருடைய சமாதானத்தையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? நான் வைத்து போகிறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த கிஃப்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சமாதானம். இது ஒரு சமாதானம். அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு ஐக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைத்தார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக நான் இருக்கிறேன். ஆமென். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்து இந்த கிஃப்ட் பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப். நல்லா கவனிங்க, ஒரு உறவு. அல்லேலூயா. இது கட்டாயம் அல்ல. நல்ல மக்களை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த அன்பு வந்து கட்டாயப்படுத்தவே செய்யாது. அது மட்டும் நீங்க இந்த அன்புக்கு யாரெல்லாம் தானா ஓடி வராங்க பாருங்க. அவர் தான் சொல்றாரு, ஓடி வருவார்கள். என்னது? இந்த அன்பு உங்களுக்குள்ள நிறைய 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 கர்த்தருடைய காரியத்தில் உங்களுக்கு யாரும் சொல்லவே வேண்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நீங்க ஏன் தெரியுமா இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள அப்பாவுடைய அன்பு பெருகலை. ஜீசஸுடைய அன்பு உங்களுக்குள்ள பெருக பெருக, அந்த அன்பின் மேல நம்பிக்கை வைக்க 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 உங்க வாழ்க்கை முற்றிலும் மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரைட். இந்த பரிசை நமக்கு கொடுத்ததுனால, ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில் வந்ததுனால, நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுனால நமக்கு சமாதானம் இல்லையா? நமக்கு வந்து நம்பிக்கை, நமக்கு வந்து விடுதலை, நமக்கு வந்து இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவரோட உறவு எல்லாம் நமக்கு இந்த கிஃப்ட் மூலமாக கிடைச்சிருக்கு. ஆமான்னு சொல்லுங்க. அப்போ இந்த சிறந்த பரிசை நல்ல கவனிய. இயேசு என்ன சொல்றாருன்னா, யார் நல்ல பாருங்க, நல்ல உகிரானக்காரன். நல்ல உகிரானக்காரன் யார்? உண்மையாகவே தேவனை நேசிக்கிறவர்கள் யார் என்று இயேசு எப்படி சொல்றாருன்னா, இந்த பெற்றுக்கொண்ட பரிசை அவர்கள் தன்னிடத்தில் மாத்திரம் வைக்காதபடி எல்லாருக்கும் இந்த பரிசை என்ன செய்வாங்களாம்? பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆமென். சிறந்த பரிசை நான் பெற்றுக்கொண்டேன். தேவனிடத்தில் விரும்புவது இந்த சிறந்த பரிசை மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்பது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கேளுங்க. இந்த ஜீசஸ் அப்படிங்கிற பிரைஸ், இந்த கிஃப்டை சொல்லி முடியாத ஈவை நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேளுங்க. இந்த கிஃப்ட் எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? ஆமாம், நல்லா நீங்க கவனிங்க. இந்த கிஃப்ட் எப்படி தெரியுங்களா? இந்த ஜீசஸ்ங்கிற கிஃப்ட் எப்படி தெரியுங்களா? நல்லா கவனிங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் நம்மளை நல்லா வச்சிருக்காருன்னா, இந்த சுவிசேஷத்திற்காக. நல்லா கவனிங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். காஸ்பல். ஆமாம், நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு சுவிசேஷகர், ஒரு சுவிசேஷி. பக்கத்தில் சொல்லுங்க. சகோதரனா இருந்தால் நீங்கள் ஒரு சுவிசேஷகர்னு சொல்லுங்க. சகோதரியா இருந்தால் நீங்கள் ஒரு சுவிசேஷகின்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பரிசை நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்ல? நல்லகோணி, இந்த பரிசை நம்ம பெற்றுக்கொண்டோம். வேதம் சொல்லுது, இந்த பரிசை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கடமை என் மேல் விழுந்திருக்கிறது. என் மேல நீங்க செக் பண்ணி பாருங்க. இயேசுவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்கள் அத்தனை பேரும் பாருங்க நல்ல நிலையில் இருப்பார்கள். நீங்க செக் பண்ணி பாருங்க. சில நேரங்களில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில இந்த பரிசை வாங்கி நாமளே புதைச்சி வச்சு, ஒருத்தர் சொல்றான், நீ ரொம்ப கராரான ஆளுன்னு சொல்லி இந்த தாளந்து நான் உனக்குள்ள என்ன செஞ்சேன்? புதைச்சி வச்சேன் அப்படிங்கிறான். அப்போ அவர்கிட்ட சொல்ற, அவன்கிட்ட வந்து இருக்கிறது என்ன செய்ய பிடுங்கிட்டு, அவன் யார் அதிகமாக வந்து ஆதாயம் பண்ணானோ அவனுக்கு அதை என்ன செய்ய கொடுங்கிறாரு. நிறைய பேருடைய லைஃப்பில் நீங்கள் நல்லா கவனிங்க. என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த பரிசை, ஜீசஸை நம்மகிட்ட கொடுத்த ரட்சிப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குங்க.
அந்த நோக்கம் என்னன்னா, இதை நீங்கள் எல்லா பக்கம் என்ன செய்யணும், சொல்லணும். நற்செய்தி பாருங்க, சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கும். ஏன் பாதம் அழகா இருக்குன்னு சொல்றாரு? நல்ல கவனிங்க. யாருடைய பாதம் அழகா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய பாதம் அழகா இருக்கும்? ஜீசஸ் அழகு தான், அதை விடுங்க. நான் சொல்லட்டுங்களா, பெரிய பணக்காரனுடைய பாதமெல்லாம் அழகா இருக்கும். அவன் பாதத்தை அழகுபடுத்துறதுக்கே மாசத்துல 1000 கணக்கில் செலவு பண்றான். தெரியுங்களா உங்களுக்கு? நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க பாருங்க, ரொம்ப செல்வந்தர்களா இருக்காங்களே, அந்த செல்வந்தர்களுடைய பாதங்கள்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் இருக்கவங்களே கர்த்தர் அப்படி வச்சிருந்தாருன்னா, அவருடைய நற்செய்தி அறிவிக்கிற உங்களுடைய பாதங்களை எவ்வளவு அழகா வைப்பாரு. அதோடு மாத்திரல, அவர் என்ன சொல்றாருன்னா, உயர்ந்த கண்மலைகள் மேல் உங்க பாதங்களை கர்த்தர் கொண்டு நிறுத்துவாராம். உங்க வாழ்க்கை உயர்வதற்கு இந்த கிஃப்டை நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எல்லா கிஃப்டையும் நீங்க வாங்கி வச்சுங்க. ஆனா இந்த ஜீசஸ்ங்கிற கிஃப்ட் இருக்குல்ல, இந்த ரட்சிப்புன்னு கிஃப்ட் இருக்குல்ல, அதை நாம மாத்திரம் வாங்கி வச்சுக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல. நீங்க என்ன சபைக்கு வரீங்க, சந்தோஷம். சத்தியத்தை கேட்குறீங்க, சந்தோஷம். அப்புறம் வீட்டுக்கு போறீங்க, உங்க வேலைகள் என்ன செய்றீங்க, பார்க்குறீங்க. ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கடமை, இந்த கிஃப்டை நீங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா நம்பிக்கை இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம வாழ்றதை விட நான் செத்து போறதே நல்லதுன்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நீங்க பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த கிஃப்டை கூட கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், சில நேரங்களில் காசு செய்ய முடியாததை, பொன் செய்ய முடியாததை, பொருள் செய்ய முடியாததை, படிப்பு செய்ய முடியாததை ஜீசஸ் செய்து முடிப்பார். உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் மருத்துவ ஃபெயிலியர் ஆகி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் இல்லாத பணமா? நல்லா கவனிங்க. பணம் சில வேலை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இயேசுடைய அன்பு, ஆமென், ஒடுமையான நிலையிலிருந்தெல்லாம் சுகமாக்கி மேலே கொண்டு வந்திருக்கு. தேவனால கூடாது ஒன்றும். நேற்று 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க, நடக்க முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் பாஸ்டர், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எது ஜெபம் பண்ணோம்? ஃபோனில் நேற்று அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க, எடுத்து ஒய்ஃப்கிட்ட காட்டினேன், எங்கள் அம்மா இப்போ நடக்கிறாங்க. ஆமாம், இந்த அன்பு எது? காசு இருக்கு அவங்கள்ட்ட, பணம் இருக்குது, ஆனால் இந்த கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகம் செய்ய முடியாத அவர் உங்களுக்கு செய்ய முடிப்பார். அந்த ஒரு பெரிய கிஃப்ட் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் நம்புங்க. ஆமென். அந்த அன்பு மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வைங்க. அது உங்களை பூரணப்படுத்தும், பரிபூர்ணப்படுத்தும். அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தவே செய்யாது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவன் உங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு பரிசு. அது யாரு? ஜீசஸ். சொல்லுங்க, ஜீசஸ். அந்த பரிசு நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க இந்த கிறிஸ்மஸ்ல? கிறிஸ்மஸ் அப்படின்னாவே கிஃப்ட். கிஃப்ட் இல்லாத கிறிஸ்மஸே இல்லவே இல்லை. கிஃப்ட் தான் கிறிஸ்மஸுடைய ஒரு அடையாளம். இயேசு நமக்காக பிறந்திருக்காரா? ஆமா. எப்படி? இந்த அன்பை கொடுப்பதன் மூலம் நாம் நம்பிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஆமா. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நல்லா கவனிங்க. உங்களுடைய அன்பின் வாழ்க்கை, எங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பார்த்து தான் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியும். ஸோ இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இயேசு நமக்காக பிறந்து, நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் அவர் நமக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு சுவிசேஷகனா என்னை பயன்படுத்தும். எல்லாருக்கும் இயேசப்பாவுடைய அன்பை சொல்லி இந்த ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்டு நித்தியத்துக்கு வழி நடத்த எனக்கு உதவி செய்யும். ஆமா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஜெபம் பண்றீங்க? ஆமா. இந்த ஒரு தீர்மானம் இயேசப்பாவுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் பாருங்க. ஆமா. எப்படியாவது முடிஞ்சு காலையில் டிஃபன் ஓகே, எப்படியாவது மதியம் போய் பிரியாணி சாப்பிட்டு குப்பர் தூங்கிடணும். இந்த தீர்மானம் நல்ல தீர்மானம் தான். ஆனால் இதை விட பெரிய நல்ல தீர்மானம் என்னன்னா, ஆமாம், ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செய்யறது அப்படிதான் பெரிய ஒரு காரியம். ஆமாம். இது நான் சொல்வது உங்கள் முகஸ்துதிக்காக அல்ல, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்க.
உங்க வாழ்க்கையில மாறாத பிரச்சனைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்க ஒரு நோக்கம், திட்டமே என்னன்னா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க. அது இல்லைன்னா நாம் ஒரு மலடா எப்படி ஒரு 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 குழந்தை இல்லாத வீடு எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஃப்ரூட்ஃபுல் இல்லாமல் ஒரு வேற லேண்ட் மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஏதேனை போல மாற்ற விரும்புகிறேன். ஆமென். ஏதேனை போல நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லா ஜெபமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. தகப்பனே, உங்களுடைய நல்ல பரிசுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு கிரேட்டஸ்ட் கிஃப்டை நீங்க கொடுத்தீங்க. சிறந்த பரிசு ஜீசஸை கொடுத்தீங்க. அந்த ஜீசஸ், அந்த சிறந்த பரிசை நாங்க எல்லாருக்கும் கொடுப்பதற்கு இன்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்து தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் ஆண்டவர் ஸ்டார், ஆமென், ஒரு ஜொலிக்கட்டும் இயேசுவின் நாமம். இவங்க வாழ்க்கை ஜொலிக்கட்டும் அப்பா. எங்க வாழ்க்கை ஜொலிப்பதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நட்சத்திரத்தை பார்த்து அந்த ஞானிகள் வந்தார்கள், இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். இவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டார், இவர்கள் ஒரு நட்சத்திரம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரத்தை போல இவர்கள் ஜொலிப்பார்கள். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் அவன் ஞானமான். ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரத்தை போல ஜொலிப்பார்கள். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிலும் ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எங்கெல்லாம் போதோ அவர்கள் வாழ்க்கையில இயேசு பிறக்கட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்று இப்படிப்பட்ட தரிசனத்தோடு இவர்கள் புறப்பட்டு போவார்களாக. ஒரு ஸ்டார் என்கிற ஒரு தரிசனத்தோடு எங்கெல்லாம் நான் போறேனே அங்கெல்லாம் ஒரு மீட்பும் வாழ்வும் ஜீவனும் உயர்வும் ஏதேனுடைய வாழ்க்கையும் என்னால் கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.